ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 12 வீடுகளில் சூரியன், புதன், சுக்கிரன். இதுதான் தலைப்பு. ஜோதிடத்தில் நவநாயகன் அப்படின்னா சூரியன் தான். இவருக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய உள்வட்ட கிரகங்கள் புதனும் சுக்கிரனும். இவங்க ஒரு குறிப்பிட்ட பாகைக்கு மேலே சூரியன் விட்டு விலகவே முடியாது. குறிப்பாக புதன் 28-29 டிகிரிக்கு மேலே சூரியன் விட்டு விலகவே மாட்டார். நீங்கள் எந்த ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சூரியன் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி அல்லது சூரியன் இருக்கிற வீட்டில் அல்லது அதுக்கு பக்கத்து வீட்டில் தான் புதன் இருப்பார். அதே மாதிரி சுக்கிரன், இவர் சூரியனை விட்டு 2 வீடுகள் தான் விலக முடியும். இவர் 48-49 டிகிரி தான் அதிகபட்சம் விலகி இருக்க முடியும். இது எல்லாமே நம்மளுடைய பூமியின் பார்வையை பொறுத்தது. முதல்ல சூரியன், அடுத்தது புதன், அதுக்கடுத்து சுக்கிரன், அதுக்கடுத்து பூமி, பூமியின் துணைக்கோள் சந்திரன், அதுக்கடுத்து செவ்வாய், அதுக்கடுத்து குரு, அதுக்கப்புறம் கடைசியாக சனி. இந்த சந்திரனுடைய இருவேறு மாறுபட்ட நிலைப்பாடுகள் தான் ராகு கேது. இந்த வரிசையில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் அடிக்கடி ஒன்றாய் கூடி ஒரே ஜாதக வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க. சூரியனோட ரொம்ப நெருக்கமாக கிரகங்கள் போகும்போது அவர்கள் அஸ்தமன தோஷம் அடைந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு ஜோதிட சாஸ்திர விதி இருக்குது. மூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு கேதுகளோடு சேர்ந்தால் கிரகணம், சூரியனோடு சேர்ந்தால் மூடம், அஸ்தமனம். இதில் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் இந்த அஸ்தமன தோஷம் பெரிதாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி விடுவது இல்லை. அவங்க சூரியனோட ஒரே டிகிரியில் இருந்தால் கூட அவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து சூரியனே செஞ்சுடுவார். ஒருத்தர் இளவரசன், இன்னொருத்தி இளவரசி. அதனால் இவங்க 2 பேருமே சூரியனுக்கு பொதுவாக செல்ல பிள்ளைங்கள்னே சொல்லிடலாம். இதில் சுக்கிரனோட சூரியன் அப்படிங்கிறது சற்று முரண்பாடான கருத்துக்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் சூரியன் சுக்கிரன் இணைந்திருந்தால் மிகப்பெரிய நெகட்டிவான பலன்கள்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அப்படி எதுவும் நடைமுறை சாத்தியத்தில் நடக்கிறதே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மூவரும் இணைந்த நிலையில் ஒரு வீடுகளில் இருந்தால் மேசம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி பலன் தருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேச வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன். இங்கே சூரியனுக்கு பவர் அதிகங்க, உச்சவலு. அதோட 2 ஜனாதிபதிகள் மாதிரி 2 பேர் கூட. அப்போ மதிநுட்ப மந்திரியுடன் சூரியன் சேர்றதுனாலே இது புத ஆதித்ய யோகமாகவும், புதன் சுக்கிரன் இணைந்திருக்கிறதுனால மதனகோபால யோகமாகவும், சூரியன் வலுத்து இருக்கிறதுனால நிபுண யோகமாகவும் நிறைய யோகங்களை தரக்கூடிய அமைப்பு. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இவங்க 3 பேரில் மேசத்தில் இருக்காங்களா, அரசு வேலை நிச்சயம், அப்பாவால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிச்சயம், தகப்பனாதி வர்க்கத்தின் மூலம் முயற்சிகளில் முன்னேற்றம் அடைகிறது நிச்சயம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சம்பாதிக்கிற ஆர்வம் அதிகரிக்கும், உத்தியோகம், மேலாளர், உயர்நிலை பதவிகள் இது உறுதியாக கிடைக்கும். 2ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்காங்க சுக்கிரன், சூரியன், புதன். இங்கே சூரியனும் ஈக்குவலான பவரில் இருப்பார், சுக்கிரனும் நல்ல பவரில் இருப்பார். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரசு வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல சம்பாத்திய வலு, நல்ல குடும்ப ஆரோக்கியம், நல்ல குடும்ப உறவுகள் அமைகிறது, அதனால் பொருளாதாரத்தில் வெற்றி பெறுறது, நல்ல புத்திசாலித்தனம், உயர்கல்வி, மேன்மை, சின்ன வயசுலேயே புத்திசாலின்னு பாராட்டப்படக்கூடிய யோகிதைகள் இதெல்லாமும் கிடைக்கும். தகப்பனோ அல்லது தாயோ அல்லது ஜாதகரோ அரசு வேலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக அரசு கிரகத்தில் சூரியன் முதன்மையானவர். இவரோட 2 சுவர்கள் ஆல்ரெடி சேர்றதுங்கிறது ஒரு சிறப்பு. இந்த அமைப்பு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சந்திரன் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒளியோடு இருப்பார். சந்திரன் ஒளியோடு இருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு. இப்போ சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை இருக்கும்போது சந்திரனும் ஓரளவுக்கு தள்ளி போயிட்டார்னு வச்சுக்கோங்க, ஒரு அற்பையான அமைப்பாக இருக்கும். ஒருவேளை சந்திரனும் அங்கேயே உள்ளே வந்துட்டார்னா கூட அப்போ 3 சுபர்களுடைய தொடர்புன்னு சூரியனுக்கு கிடச்சிடும். எங்கேயாவது இருந்து குரு இது பார்த்துட்டார்னா இந்த மாதிரி அமைப்புகள் தான் இந்த IAS IPS எல்லாம் படிக்கிறது. மேசத்தில் சூரியன் இணைஞ்சு புதன் சுக்கிரனும் கூட இருக்கிறவங்க தான் சிவில் சர்வீஸ் எழுதலாமான்னு கேட்காம இருக்கவே மாட்டாங்க. உயர் பதவிகள் அடையிறதுக்கு ஒரு அருமையான அமைப்பு. மிதுனத்தில் இவங்களுடைய இணைவு இங்கே பார்த்தீங்கன்னா புதனுக்கு நல்ல வலு இருக்கும், புத்திசாலித்தனம், தொடர்புகள், அதனால் ஆதாயம், முன்னேற்றம், எழுத்தாற்றல், பேச்சாற்றல், செயல்திறன் மிக்கவர்கள், பிரயாணத்தினால நிறைய முன்னேற்றம் அடைகிறதுங்கிற மாதிரியான யோகா பலன்களை கொடுக்கக்கூடிய வீடுகளாக போய்டும். இதில் புதன் அங்கே வலுத்து சூரியனும் நல்ல நிலைமையில், சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய வீடுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா படைப்பாற்றல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எழுதுதல், இயங்குதல், இயக்குதல், சினிமா துறை, கலைத்துறையில் சாதிக்கிறது, அரசு வேலைகளில் சாதிக்கிறது, பிரயாணங்களில் சாதிக்கிறது, புதன் சார்ந்த தொழில்களில் வெற்றி பெறுறது, ஆடிட்டர், வக்கீல், ஜோதிடர், இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இது ஒரு நல்ல உகந்த வீடு. கடகத்தில் இவங்க இணைஞ்சிருக்காங்க சூரியன், சந்திரன், சூரியன், சுக்கிரன், புதன்.
இதில் பொதுவாக புதனுக்கும் சுக்கிரனுக்கும் கடக வீடு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிடிச்ச வீடு கிடையாது. ஆனால் சூரியனுக்கு ரொம்ப உகந்த வீடுங்கிறதுனால இங்கே சூரியனுக்கு பவர் அதிகமாகும். சூரியனுக்கு வலிமை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலை, தாயாதி வர்க்கத்தின் மூலம் ஆதாயம், சொத்துக்கள்னால் ஆதாயம், நிலைத்த சொத்துக்கள், நீண்ட கால முதலீடுகள், அதனால் நிறைய வருமானம் வர்றது, அரசியல் கட்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய யோகிதைகள் உண்டாகும். ஸோ இந்த இடம் வந்து பதவி பட்டத்தை தரக்கூடிய, சொத்துக்களை தரக்கூடிய, தன் சுகத்தை தரக்கூடிய வீடுங்கிறதுனால இந்த வீட்டின் அடிப்படையில் ஜாதகர் நல்ல உயரத்துக்கு போவார். இந்த மாதிரி அமைப்பு கொண்ட ஜாதகங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் தாயார் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்களாக இருப்பாங்க. அவங்க வச்சாதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி, கொத்து சாவி ஏன் கையில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சூரியன் புதன் சுக்கிரன் கடகத்தில் இணைஞ்சிருக்கும் போது. சிம்மத்தில் இவர்களுடைய இணைவு, இங்கே சூரியனுக்கு திரும்பவும் பவர் வந்துடும். சூரியனுடைய ஆட்சி மூல திரிகோண வீடு, இங்கே புதன் அதிநட்பில் இருப்பார். சுக்கிரன் கொஞ்சம் பகை வீடு அப்படின்னாலுமே கூட சூரியனுக்கு நல்ல பவரை கொடுத்துட்டு இருப்பாருங்கிறனால இதுவும் அரசு வேலை, அதிகாரம், தகப்பனாதி வர்க்கத்தினால முன்னேற்றம், காதல் கை கூடுவது, பூர்வீகம் வலுவாக இருக்கிறது, பங்குச்சந்தையில் ஆதாயம் கிடைக்கிறதுங்கிற மாதிரியான நிறைய நல்ல பலன்கள் இருக்கும். உத்தியோகத்தில் உயர்நிலை பெறுவது, எப்போதும் புகழ் கௌரவத்தை விரும்புறது, புகழ்ச்சி மிக்க புத்திரர்கள் உருவாகிறது, அதனால் வளர்ச்சி ஏற்படுறது, முன்னேற்றம் ஏற்படுறதுங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். இதே சூரியன் புதன் சுக்கிரன் கன்னியில் இருக்காங்க. இங்கே புதனுக்கு உச்ச வலுவும் சுக்கிரனுக்கு நீச்ச பங்கமும் சூரியனுக்கு அதிநட்பு நிலையும் ஏற்படும். இதுதாங்க சிவில் சர்வீஸ் எழுதுறதுக்கான அமைப்பு. உயர்நிலை பதவிகளுக்கு முயற்சி செய்வது, போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது, கடனால வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறது, எப்போதுமே வந்து புத்திசாலித்தனமான மூவ்மெண்ட்ஸ், சிறப்பான செயல்பாடுகள், அதிபுத்திசாலித்தனம், புத்திசாலிங்கிற பேர் வாங்கிறது, படிப்பு சாதுர்த்தியம், முன்னேற்றம், கடும் உழைப்பு, அதனால் மேன்மை, யோக பாக்கியதைகள், உயர்ந்த பதவி லட்சியமாக கொண்டு அதில் செயல்படுறதுன்ற நல்ல அமைப்புகளை புதன் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கும். துலாத்தில் இவங்களோட இணைவு, இங்கே சூரியன் நீச்சமானாலும் நீச்சபங்கம்ங்கிற அமைப்பை சுக்கிரனால் பெற்றுருவார். சுக்கிரனுக்கு ஆட்சி மூல திரிகோண வீடாகவும் புதனுக்கு அதிநட்பு வீடாகவும் இருக்கும். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றம், கூட்டு தொழிலினால் ஆதாயம், தொழிலதிபர் ஆகிறதுக்கான தகுதிகள், அரசியல் ஆதாயம் பெறுறது, அதிகாரம் உள்ளவங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலம் வாழ்வியலில் வெற்றி பெறுறது, அதிகாரம் உள்ளவங்களோட பக்கபலமாக இவங்க கூடவே இருக்கிறதுங்கிறது மாதிரியான அமைப்புகள் வந்துடும். இந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்திங்கன்னா சப் கலெக்டரு, இந்த பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்க, அல்லது இவங்களுடைய வாழ்க்கை துணை பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறது, அந்த மாதிரியான அமைப்பு கொடுக்கும். விருச்சிகத்தில் இவர்களுடைய இணைவு, இது புதனுக்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளோ உகந்த வீடு இல்லை, ஆனால் சூரியனுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறனால இது வந்து மறைமுக ரகசிய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வீடு, ப்ளஸ் வந்து அதிகாரத்தில் உட்கார வச்சு அதன் மூலம் நிறையா சம்பாதிக்க வைக்கக்கூடிய சூட்சுமத்தை கொண்ட வீடுகள் அப்படின்னு சொல்லலாம். பணம் வருமானம் நிறைய வரக்கூடிய தொழில்களில் ஈடுபடுத்தக்கூடிய யோகிதைகள் இருக்கும். சித்தப்பா பெரியப்பாவுடைய ஆதரவு இருக்கும். தகப்பனாதொரு வர்க்கத்தினுடைய தொடர்புகள் மூலம் ஆதாயம் இருக்கும். அவங்க சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கப்பெறும். வெற்றிகரமான ஒரு இணைவு தான் இதை சொல்லலாம். இதில் முக்கியமான விஷயம், இவங்களை சனி பார்க்கக்கூடாது, எங்கேருந்தும் சனி சேரக்கூடாது. எங்கேருந்தும் செவ்வாய் கூட இணைஞ்சாருனால் கூட கொஞ்சம் குட்டையை குழப்பிடுவார். இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்கணும், அப்போ மட்டும்தான் இந்த பலன்கள். வேறு பாவக்கோள்களுடைய தொடர்புகள் இல்லாத நிலையில் இப்போ சொன்ன இந்த பலன்கள் மிகுதியாகவே நடக்கும் வாய்ப்பு உண்டு. தனுசு வீடு ரொம்ப சிறப்புங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகமும் கெட்டு போகாத ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரியான இடம். சூரியன் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆத்மார்த்தமான வலிமையோடு இருப்பார். நல்ல குருமார்கள், பாரம்பரியம், குலப்பெருமை, அந்யோன்யம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், முன்னேற்றம், அரசு பதவி, வெளிநாட்டு வாழ்க்கை, நீண்ட தூர பிரயாணம், அதனால் ஆதாயம், குலப்பெருமை பேசுவது, அதன் மூலம் வெற்றி பெறுவது, பெயர் சொன்னால் தெரியுங்கிற அளவுக்கான புகழ் பெறுவது, கௌரவம் பெறுவது, அந்தஸ்து பெறுவதுங்கிற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. இங்கே சூரியன் நல்ல பவராக வேலை செய்வார். மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 வீட்டில் சூரியன் இருக்க ஒருத்தர் பிறக்கிறாருனாலே ஒரு பெருமை மிகு குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை நேச்சராகவே கொடுத்துரும். இந்த குடும்பத்து பேர் சொன்னால் தெரியும், இன்னார் பையனா பண்ணி ஓகே அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள் வரும். இவங்களுமே அதை கெடுக்காத அடிவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பாங்க. மகரத்தில் சூரியன், சுக்கிரன், புதன். இங்கேயும் சூரியனுக்கு தான் பவர். இது காலபுருஷனுடைய 10ஆம் வீடு. உத்தராயண புண்ணிய காலம் ஸ்டார்ட் ஆகும். சுக்கிரனும் புதனும் அதிநட்பு நிலையில் குஷியான மனோநிலையில் இருப்பாங்க. இதுவும் உத்தியோகம், சுயதொழில் புரிந்து மேன்மை அடைவது, உத்தியோகத்தில் மிகப்பெரிய வலிமை அடைகிறது, பிஸ்னஸ் மேக்னட் ஆகிறது, பல தொழில் மன்னர்களை உருவாக்குறது, அதிகாரமிக்க பதவிகளில் உட்கார வைக்கிறதுங்கிற மாதிரி யோக பாக்கியதைகளை கொடுக்கக்கூடிய இடம்.
கும்பத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு. இங்கேயுமே புதனும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. சூரியனுமே தன் வீட்டை தானே பார்க்கிற அமைப்போடு இருப்பார். தன் உச்ச வீட்டை நெருங்கி விட்ட வலிமையோடு இருப்பாங்க. நல்ல பராக்கிரமசாலிகளை உருவாக்கும், விளையாட்டு வீரர்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு, கப்பல் படை விமானப்படையில் வேலை பார்க்கக்கூடிய தகுதிகளை கொடுக்கும், யூனிஃபார்ம் சர்வீசஸ் அணியக்கூடிய யோகிதைகள், புகழ்பெற்ற மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு, கைராசியான மனிதர் என்று பெயர் எடுக்கும் யோகிதைகள் போன்றவற்றை கொடுக்கும். சனியோட வீட்டில் இவங்களோட இணைவு இருந்தாலுமே நல்லது தான். ஆனால் சனி தொடர்பு கொள்ளக்கூடாது, அதுதான் விஷயம். மீனத்தில் இவங்களுடைய இணைவு, இங்கே சூரியன் நல்ல வலுவோடு இருப்பார், சுக்கிரன் நல்ல உச்ச வலிமையோடு இருப்பார். அதனால் புதனுக்கு நீச்ச பங்கம் கிடைச்சிருக்கும். இதுவுமே புத ஆதித்ய யோகத்தை நல்ல விதமாக செயல்படுத்தும் தன்மை கொண்டது. ஜோதிடம், ஆடிட்டர், வக்கீல், புரோக்கர், கமிஷன் ஏஜென்ட், எழுத்துத்துறை, இயங்குதல் போன்ற துறைகளில் வெற்றி பெறும். வெளிநாட்டு வாய்ப்புகளை உருவாக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். கலைத்தொழிலில் ஈடுபட்டு அதில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. கேளிக்கை விடுதிகள் நடத்துறது, ஹோட்டல் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறது, துணிக்கடை, நகைக்கடை, ஜவுளி கடை போன்ற தொழில்களில் மிகப்பெரிய ஆளுகளாக இருக்காது. 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி ஆகக்கூடிய யோகிதைகளை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். பூர்வீகத்தை விட்டு விலகி இருக்கும் சூழ்நிலைகளை உருவாக்கும். உல்லாச சலாபங்களில் ஈடுபட வைக்கும். ஆனாலும் இதுவும் ஒரு சுப இணைவு தான். பொதுவாக புதனும் சுக்கிரனும் சூரியனோடு இணைஞ்சிருக்காங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே வந்த விதிகளில் அவங்க 5 டிகிரிக்குள்ளே இருக்காங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 டிகிரி விட்டு விலகி போயிட்டாங்கன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இந்த இணைவு 5 டிகிரிக்குள்ளேயே இவங்க 3 பேரையும் வச்சுருக்கணும். இந்தந்த வீடுகளில் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒரு மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டு அந்த வீட்டின் மூலமாக நமக்கு கிடைக்கும் நற்பலன்களை மிகுதியாகவும் கெடு பலன்களை குறைத்தும் தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.